இன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப லேட்டா வேலையும் ஸ்டார்ட் பண்ணா, அதுவும் இல்லாம எனக்கு உடம்பும் ரொம்ப சுஸ்தாகுது இன்னைக்கு. வீடியோவ வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் இல்ல. இப்பதான் ரெகுலரா போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அதுக்குள்ள நான் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னா, அது அப்படி அப்படியே பெண்டிங் ஆயிடும் சொல்லிட்டு, கொஞ்சம் வீராப்பா இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கிறேன்னா பாத்துக்கோங்களா. காலங்காத்தால 5 மணிக்கு ஏஞ்சேன். பட் 5 மணில இருந்து நான் சும்மா தான் இருந்தேன். ஏன்னா கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா நான் எப்படி வீடியோ எடுக்கிறது? இருட்டா இருக்கும் இல்லையா? என் மூஞ்சி மட்டும் பேய் மாரி தெரியும். அதனால நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். காலங்காத்தால ஏஞ்ச உடனே என் வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு டிஃபன் செய்யணும். அவங்களுக்காக பூஹா மட்டும் செஞ்சு குடுத்துட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஆறிச்சுன்னாலும் சாப்பிட முடியாது. சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். அதனால அவங்களுக்கு மட்டும் பூஹா ஒண்டி செஞ்சு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்களுக்காக நைட்டு சாப்பாடு இருந்துச்சு. அதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோம்பேறி பட்டுட்டேன் இன்னைக்கு. ஏன்னா முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? உடம்பு இன்னைக்கு சுத்தமா முடியல. இந்த வார்த்தை வீடியோக்குள்ள எத்தனை வாட்டி சொல்ல போறேனோ இன்னைக்கு தெரியல. ஆனா நிஜமாவே சுத்தமா முடியல. அதனால தான் நைட்டு சாப்பாடு இருந்துச்சு. அதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் இருக்கிற பாத்திரம் எல்லாம் இந்த மாதிரி கழுவி வச்சுட்டேன். நைட்டு கழுவல. காலங்காத்தால ஏஞ்சி தான் கழுவுனேன். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. ஸ்கூல்ல பையன் இல்ல பொண்ணு யாராச்சும் லேட்டா வந்தாங்கன்னா மிஸ் கேட்பாங்க இல்லையா? ஏன்டா லேட்டா வந்த அப்படின்னு கேக்குறப்போ ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உள்ள போயிடுவானே அந்த மாதிரி தோணுது எனக்கு. அதனால இன்னைக்கு எந்த விதமான ரீசன் சொல்லக்கூடாது. நைட்டு கழுவல அவ்வளவுதான். காலையில ஏஞ்சி கழுவுனேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். ரொம்ப இழுத்துட்டே போன ஒரு மாதிரியா இருக்கு. நானே பொய் சொல்றேனோ அப்படின்ட்டு எனக்கே தோணிடுது. பட் நான் பொய் எல்லாம் சொல்றது கிடையாது. நான் ஜென்யூனா சொல்லுவேன். ஆனா பாக்குறவங்களுக்கு அது பொய்யாதான்னு தெரியும். சாமான கழுவுறதுக்கு இவ்ளோ ஸ்டோரி சொல்லுதே இது அந்த மாதிரி தோணிடும் இல்லையா? அதனால இன்னைக்கு ஸ்டோரி எல்லாம் சொல்ல போறது கிடையாது. கழுவிட்டேன். அதுக்கப்புறம் வீடு பெருக்கிடலாம்னு சொல்லிட்டு பசங்களுக்கு சாப்பாடு போட்டு குடுத்துட்டு வீடு பெருக்கலாம்னு போனேன். ஆனா பசங்க சாப்பிடுறாங்க இல்லையா? டஸ்ட் எல்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு பெருக்கல. அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் கிடையாது. ஸ்நாக்ஸ் மட்டும் தான் கட்டி குடுக்கணும். அதனால ஸ்நாக்ஸுக்காக இந்த மாதிரி பேரிக்காய் கட் பண்ணி வைக்கிறேன். இது நீங்க என்ன சொல்வீங்க? நாங்க பேரிக்கான்னு சொல்லுவோம். அதனால அப்படியே சொல்லிட்டேன். நீங்க என்னன்னு சொல்வீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது ஸ்நாக்ஸுக்காக கட் பண்றப்போ எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சா, நானும் ஒரு பேரிக்காய் நல்லா கொட்டிக்கினேன். கொஞ்சம் சால்ட் போட்டு குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு லைட்டா அப்படி சால்ட் போட்டு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்க சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நான் வீடு பெருக்கின்னு இருக்கிறேன் நிம்மதியா. ஏன் நிம்மதியா அப்படின்னு சொல்றீங்கன்னு பாக்குறீங்களா? பசங்க இருந்தாங்கன்னா இங்க உட்காரு, இல்ல கால் எடு, மேல வச்சுக்கோ, அப்படி உட்காரு, ஏன் இப்படி பெட்ஷீட் இப்படி பண்ற, சும்மா உட்காரு, சும்மா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு கத்திட்டே இருக்காம நான் பாட்டுக்கு வீடு பெருக்குன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சமையல் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்காக ரைஸ் ஊற வச்சா. பட் என் வீட்டுக்காருக்கு என்னால செஞ்சு கொடுக்க முடியல இன்னைக்கு. நான் முன்னாடியே சொன்னதுதான். அவங்களுக்கு அந்த டைம்க்குள்ள செஞ்சு கொடுக்க முடியல. அவங்கள அங்கேயே கேன்டீன்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் செஞ்சுக்கலாம். நான் மட்டும் அப்படின்னு நினைச்சிருந்தா விட்டுட்டு இருப்பேன். பசங்களுக்கும் செய்யணும் இல்லையா மதியத்துக்கு. அதனால சமையல் செஞ்சுட்டு அப்படியே போய் தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா நிக்க கூட முடியல. உடம்பெல்லாம் ஒரே வலி. ஃபாஸ்டா செஞ்சுட்டு தூங்கிடணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் செஞ்சு நிற்கிறேன். சேப்பக்கிழங்கு கரெக்டா தான் சொல்றேன். சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு சேப்பக்கிழங்கு குக்கர்ல போட்டு விசில் வரணும் இல்லையா? சரி அது வந்த உடனே எல்லா வேலையும் மடமடன்னு செஞ்சுட்டு தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல போட்டு அப்படி போய் பெட் மேல சும்மா உட்கார்ந்த பாருங்க. எனக்கே அறியாம தூக்கம் வந்துடுது. கண்ட்ரோல் பண்ணி உட்கார்ந்த. எப்பவுமே நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் அப்படின்ட்டு இல்ல. ஒரு ஒரு நாள் இப்படியும் இருப்போம். அதனாலதான் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் சொல்றேன். நான் வீடியோக்காக இல்ல நான் சுறுசுறுப்பா எல்லா வேலையும் நானே தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி குக்கர் வச்சு அது விசில் ஆஃப் பண்ண உடனே தூங்கிட்டேன். நிஜமாவே. ஒரு 10:30 மணி தான் இருக்கும் காலையில. நல்லா தூங்கிட்டேன். எவ்வளவு நேரம் தூங்கியிருப்பேன்? 12 மணிக்கு எந்திரிச்சுக்கினேன். 1 1/2 ஹவர் நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் தான் வருது. ஏஞ்சுக்கணுன்ட்டே தோணல. ஆனா பசங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஹாஃப் டே இருக்கு. அவங்களுக்காகச்சும் நான் மடமடன்னு செய்யணும். 12:45க்கெல்லாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆச்சு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, பாருங்க இந்த கரண்ட் மறுபடியும் எனக்கு என்ன வேலை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு, இப்ப நான் பேய் மாதிரி தான் இருக்கிறேன். எப்படியோ இருக்கட்டும். என்னோட கஷ்டம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த மாதிரி கரண்ட் போயினே இருக்கும். அது எதிர்பார்த்து எதிர்பார்த்து சமையல் செய்யறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். அதனால இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எண்ட் பண்ணிடலாம். என்னாலயும் வீடியோ எடுக்க முடியல அப்படின்னு நினைச்சுதான் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணேன். இந்த மாதிரி இருட்டுலவும் கண்டினியூ பண்ணேன். பட்
எனக்கு பசி வந்துச்சா, அது கொஞ்சம் சிப்ஸ் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன் நின்னுட்டு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தேனா, அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்த உடனே ஏதோ உயிர் போயிட்டு வந்த மாரி ஓடி வரேன் கிச்சன் ரூம்க்குள்ள. அப்பா அப்பா கரண்ட் வந்துச்சு. இனிமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லா தான் இருந்தேன். அது கரண்ட் வந்ததோ இல்லையோ நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டேன். டியூப் லைட் எல்லாம் எரியுது என் மூஞ்சில கரண்ட் வந்துச்சு. இனிமே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மட மட மடன்னு செய்றேன். ஏன்னா மறுபடியும் கரண்ட் போயிடுச்சுன்னா, அதுக்காக மட மட மடன்னு செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆல்ரெடி குக்கர்ல வச்சுட்டேன் இல்லைங்களா சேப்பக்கிழங்கு. அது வந்து இந்த மாரி மேல தோல் எல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறேன். அத அப்படியே போட முடியாது இல்லையா? ஸோ அந்த மாரி எடுத்துன்னு இருக்கிறேன். குழம்ப பத்தி கொஞ்சம் பேசலாம். நான் வந்து கரண்ட் போனப்ப என்ன பண்ணேன்னா, எண்ணெய் ஊத்தி கடுகு, சீரகம் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்து, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஆனியன் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்த பிறகு டமோட்டா சேர்த்து, டமோட்டா கூட நல்லா ஃப்ரை ஆகட்டும்னு சொல்லிட்டு, நல்லா மிதின்னு மிதிச்சேன். கரண்டில, கால்ல இல்ல. அது சாஃப்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு, அதுவும் நல்லா ஃப்ரை ஆகுற மாரி கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண பிறகு, தேவையான அளவுக்கு புளி தண்ணியும் ஊத்திக்கணும். இதுல கொஞ்சம் புளி தண்ணி ஜாஸ்தி ஊத்துனா தான் சேப்பக்கிழங்கு குழம்பும் நல்லா இருக்கும். ஸோ புளி தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஊத்திக்கோங்க. புளி தண்ணி ஜாஸ்தி ஊத்துறதுனால மிளகாத்தூளும் கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். நம்ம நார்மலா 1 ஸ்பூன் சேர்க்கிறோம்னா 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா சேப்பக்கிழங்கு, அத வந்து இந்த மாரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இல்லன்னா இவ்ளோ பெரிய பீஸ் அப்படியே சாப்பிட முடியாது இல்லையா? இந்த மாரி கட் பண்ண பீஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் குழம்புல சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கினா போதும். இப்ப பாருங்க ரொம்ப தண்ணியா இருக்கிற மாரி இருக்கு இல்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுச்சுன்னா நல்லா திக்னஸ் வந்துடும். நான் இதுவரைக்கும் கருவேப்பிலை சேர்க்கல. நான் எப்பவுமே குழம்புல லாஸ்ட்டா தான் சேர்ப்பேன். அப்பதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும். அதனால நான் லாஸ்ட்டா சேர்த்துப்பேன் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்குள்ளவே எனக்கு சாப்பாடு வெந்துச்சு. சாப்பாடு வடிக்கிறப்ப என் சின்னவரு வந்துட்டாரு ஸ்கூல்ல இருந்து. அதுக்குள்ளவே 3/4 ஹவர் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ சின்னவர் வந்து வராதமா அவருக்கு ஒரு சின்ன வார்ம் வேணும். அவங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வந்ததும் என்ன கட்டி பிடிச்சிக்கினா அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நான் கிச்சன் ரூம்ல இருக்கிறேல்ல கேட்டுட்டு வரேன். நான் வரட்டுமா? வீடியோ போதா? அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல வா அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ அவர் வந்து இந்த மாரி ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கா? அப்படின்ட்டு கேட்கறாரு. வந்து வராதம்மா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுத்துட்டா போதும். வேற எதுவுமே தேவையில்ல. இருக்குது பட் நீ சாப்பிட்ட பிறகு தான் நான் குடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அவரா கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிட்டாரு. திருட்டுத்தனமா வந்து எடுத்துக்கிட்டாரு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சைலன்ட்டா போயிட்டா இப்போ. அதுக்கப்புறம் நான் இந்த குழம்பெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போன பிறகு அவ வந்து எடுத்துட்டு இருக்கிறா. அதுவும் நான் கேப்சர் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு வந்து 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு பாருங்க எப்படி இருக்கு? திக் ஆயிடுச்சு இல்லைங்களா? சேப்பக்கிழங்கு போட்டாலே இப்படிதான் திக் ஆயிடும். பாருங்க நான் அப்படி போயிட்டு இப்படி வரதுக்குள்ள திருட்டுத்தனமா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்ட பிறகு தானே குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம், கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் சாப்பிடுவாரு. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பைத்தியம் தான் எங்க வீட்ல இருக்கிறவங்க. ஸோ அதனால ஸ்நாக்ஸ் இருந்தே ஆகணும். அவங்களுக்காக தான் அங்க அடக்கி வச்சிருக்கிறேன். சாப்பிட்ட பிறகு குடுக்கலாம்னு சொல்லிட்டு. பட் அவங்க இருக்க முடியாது. எனக்கு பசி இருக்கு இல்லையா? ஸோ சாப்பாடு ஆனதும் நான் பிளேட்ல போட்டு நல்லா சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோ நல்லா ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் வீடியோ டல்லா தான் போகுது. ஆனா உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா சீக்கிரமா முடிச்சுட்டேன் இல்லைங்களா? ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நான் டெய்லி இந்த மாதிரி vlog போடலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வச்சுட்டுங்களா? பாய் பாய்.